Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ரயில்வே கேட் மூடப்பட்டது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நடவடிக்கை எடுத்த நிலையில் ரயில்வே கேட் மீண்டும் திறக்கப்பட்டது. வடுகபாளையம் இடையே உள்ள ரயில்வே பகுதியானது மக்கள் பயன்பாட்டிற்காக இருந்தது. இந்த நிலையில் இந்த ரயில்வே கேட் மூடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து ரயில்வே கேட்டை திறப்பதற்கு பொள்ளாச்சி ஜெயராமன் கடும் முயற்சி எடுத்த நிலையில் இந்த ரயில்வே கேட் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. ரயில்வே கேட்டை மூடிவிட்டார்கள். அதன் பிறகு ஊர் மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு சென்று நானும் நகரமன்ற முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து முறையிட்டு இன்றைக்கு இந்த ரயில்வே கேட் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஊர் மக்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார். சுமார் 5000 குடும்பங்கள் இதன் மூலம் பயன்படுது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மாரியம்மன் கோவில் பண்டிகை சாதி மத பாகுபாடின்றி கிராம மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காலை மற்றும் மதிய உணவை ஒரே இடத்தில் சமைத்து மற்றவர்களுடன் பகிர்ந்துண்டு மகிழ்ந்து திருவிழாவை கொண்டாடினர். இதில் சாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒரே இடத்தில் கூடி மாரியம்மனை வழிபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும், திமுக அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் நல்ல பாம்பு புகுந்ததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பீதியடைந்தனர். கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தினுள் நல்ல பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் பள்ளிக்கு வந்து கழிவறை அருகே இருந்த நல்ல பாம்பை பிடித்து சென்றனர். திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விவசாய கிணற்றில் ரசாயன உரங்களை வீசிச் சென்ற மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருக்கு சொந்தமாக 9 ஏக்கர் தோட்டமும் 70 அடி ஆழ கிணறும் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 1000க்கும் மேற்பட்ட விவசாய உரங்களை மர்ம நபர்கள் மூர்த்திக்கு சொந்தமான கிணற்றில் வீசிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிணற்று நீரை குடிநீராக அருந்தியதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளானதாக கூறிய மூர்த்தி உரங்களை கிணற்றில் வீசிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடலில் வீணாக கலக்கும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள குதிரைச்சந்தல் ஏரிக்கும் குதிரைச்சந்தல் ஏரியில் இருந்து உலகங்காத்தான் ஏரிக்கும் இடையே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால் வெட்டினால் காட்டனந்தல், இந்திலை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே புதிய வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக ஆட்சியர் அலுவலகம் வந்து ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரத்தை அடுத்த பரமன் விலையைச் சேர்ந்த முதியவரின் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை அபகரித்த மகன் பெற்ற தந்தை என்றும் பாராமல் முதியவரை வீட்டை விட்டு அடித்து விரட்டியுள்ளார். பரமன் விலையைச் சேர்ந்த முதியவர் தவசிமணி மகன் சுரேஷ்குமாருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் முதியவர் தவசிமணிக்கு சொந்தமான 1 கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை அபகரித்த சுரேஷ்குமார் தந்தை என்றும் பாராமல் முதியவரை வீட்டை விட்டு அடித்து துரத்தியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முதியவர் தவசிமணி மனு அளித்து முறையிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டை அருகே சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சுல்லாநாறு தூர்வாராமல் வெங்காய தாமரை செடிகள் சூழ்ந்து கிடக்கிறது. இதனால் ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள அகரமாங்குடி, புரசக்குடி, வேம்பக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியின் பொதுப்பணித்துறை மராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் இத்தகைய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக வெங்காய தாமரையை அகற்ற விவசாயிகள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மராடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வயநாடு நிலச்சரிவில் இறந்த மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பந்தலூரை அடுத்த கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சாமிதாஸ் என்பவரின் 9 வயது மகளான அனந்திகா என்பவர் சூரல் மலையில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் சூரல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அனந்திகா மாயமானார். அவரது உடல் இதுவரை கிடைக்காத நிலையில் மாணவி ஏற்கனவே படித்த மராடி பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் அஸ்ரப் மற்றும் மாணவர்கள், மாணவியின் தந்தை, பாட்டி ஆகியோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவி அனந்திகாவுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள சோலைக்குடியிருப்பு நாகமணி சுடலைமாட சுவாமி திருக்கோயிலில் ஆடிக்கொடை விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. நடுமாட்டு வண்டி போட்டி, சின்ன மாட்டு வண்டி போட்டி என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களை பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு 40,000 மற்றும் 20,000 ரூபாய் பரிசு தொகையும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்ட கீழ்பவானி விவசாயிகள் மங்களப்பட்டியில் உள்ள கீழ்பவானி கிளை மற்றும் பகிர்மான வாய்க்காலில் காங்கிரீட் சுவர் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி நீர்வளத்துறை அதிகாரியிடம் மனு அளித்தனர். கீழ்பவானி வாய்க்கால் பவானிசாகர் அணையிலிருந்து பல்வேறு பகுதிகள் வழியாக திருப்பூர் மாவட்டம் மங்களப்பட்டி வரை செல்கிறது. இந்த வாய்க்காலில் காங்கிரீட் சுவர் அமைப்பதற்கு ஏற்கனவே விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது பழுதடைந்த பகுதிகள் மட்டும் சீரமைக்கப்படும் வகையில் காங்கிரீட் சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி ஈரோடு கோணவாய்க்கால் பகுதி நீர்வளத்துறை அதிகாரியிடம் கீழ்பவானி விவசாயிகள் மனு அளித்தனர். விடியா அரசு விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்று காங்கிரீட் சுவர் அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் வன்னியம்பட்டி, கிருஷ்ணன் கோவில், கூமாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு மத்தியில் திடீரென பெய்த சாரல் மழையினால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சாரல் மழையினால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சாலையில் வாகனங்கள் சென்றன. மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் அறுவடை பணிகள் பாதிக்கும் என்று விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் நெற்பயிர்கள் சாய்ந்தது. வயல்களில் தண்ணீர் தேங்கும் என்பதால் அறுவடை பணிகள் பாதிக்கும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.